இலங்கையில் நடக்கின்ற அரசியல் சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் தொழிற்சங்க போராட்டங்கள், 19 திருத்தச் சட்டம் இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீடத்துடைய பேராசிரியர் திரு சர்வேஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறோம். நீங்கள்? நல்லா இருக்கேன். உண்மையாகவே இலங்கையை பொறுத்தவரையில் எத்தனையோ திருத்தச் சட்டங்கள், எத்தனையோ அரசியலமைப்பு திருத்தங்கள் இப்படி நிறைய வந்து கொண்டே இருக்குது. பொதுமக்களுக்கும் ஒரு குழப்பமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குது. எந்த அரசியல் கட்சிகள் வந்தாலும் சரி, எந்த தலைமைகள் வந்தாலும் சரி, பல்வேறுபட்ட திருத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச நேரத்தில் இருந்த அந்த சுதந்திரம் இப்போதும் இருக்கா? அதே நேரத்தில் இலங்கை சுதந்திரம் அடைஞ்சது தான் பிரச்சனையாக இருக்கா? உங்களுடைய கேள்வியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ முதல்ல நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி, இலங்கை சுதந்திரம் அடைந்ததான் பிரச்சனையாண்டு. இப்போ இதில் நான் சொல்வதை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் நான் சிலவிட நினைக்கிறது, சுதந்திரம் அடைந்ததால் தான் நாங்கள் சுதந்திரத்தை இழந்தோம் உண்டு. சுதந்திரம் அடைஞ்சதால் சுதந்திரத்தை இழந்தோம் உண்டு. ஏன்னா சுதந்திரம் என்பது வெறுமனே பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் மாத்திரமில்லை, பொருளாதார சுதந்திரம் அதுவும் சுதந்திரம். என்னென்னு சொன்னால், ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் அவர் பொருளாதார ரீதியாக ஒரு நிலையில் இல்லையென்று அவருக்கு இனிய சுதந்திரங்களை பற்றி அவர் சிந்திக்க முடியாது. அப்போ இன்றைக்கு இலங்கை மக்கள் எல்லோருமே கடனாளிகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு பெரிசாக ஒரு பொருளாதார வளம் இல்லை. அப்போ உங்களுடைய கேள்வியை பொறுத்த மட்டும் இல்லை, நான் இதை சொல்லிக்க சிலர் கேட்கலாம், இவர் என்ன இப்படி சொல்கிறார், நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை எடுத்துனாங்க. நான் நினைக்கலை நாங்கள் பெரிய கஷ்டப்பட்டு இலங்கைக்கு சுதந்திரம் பெரியல. அது இந்தியாவில் தான் உண்மையில் அவர்கள் போராடி சுதந்திரத்தை எடுத்தார்கள். அதற்கு பின்பு அப்போ உள்ள மாற்றங்களால் இலங்கையை விட்டுட்டு போனார்கள். அப்போ இந்தியாவை பொறுத்த மட்டும் சுதந்திரம் என்பது மிக முக்கியமானது. என்னென்னு சொன்னால், இந்தியா இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த பின்பு இன்றைக்கு சுதந்திர இந்தியா எவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்போ பொதுவாக நான் பல சந்தர்ப்பங்களில் நான் முக்கியமாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு போவதுண்டு. அப்படி போகின்ற பொழுது நான் ஒவ்வொரு முறையும் போக அங்கே பெரிய மாற்றத்தை பார்த்து கொண்டு போகிறேன். அப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் இப்போ கொஞ்சம் நாங்கள் மூச்சு விடுகிறோம் என்று சொன்னாலும் இது எல்லாமே எந்தளவு காலம் என்று சொல்லிடலாம். ஏனெண்டா இந்த கடன்களை எல்லாம் திருப்பி கட்ட வேண்டி வரும். இந்த கடன்களை வச்சுக்கொண்டு இப்போ ஒரு பேர்கிட்ட கடனை வாங்கி செலவழித்து கொண்டு நான் நல்லா சுதந்திரமாக இருக்கிறேன்னு பொருளாதாரம் சொல்லிடலாம். என்ன அப்போ இப்போ இங்கே சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு பார்க்க நாங்கள் எவ்வளோ பின்னுக்கு போயிட்டோம். பல நாடுகள் முன்னால் தான் போகணும் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு. அப்போ முன்னால் போகணும்னு சொன்னால், இப்போ இலங்கை சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் இலங்கை இருந்த நிலை என்ன, இன்றைக்கு பல நாடுகள் இன்றைக்கு பெரிய இலங்கை நாங்கள் போய் கடன் வாங்குகிற நாடுகளில் பெரும்பாலும் உதவி வாங்குகிற நாடுகள் எல்லாமே இலங்கைக்கு மிகவும் பின்னால் இருந்தது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு பொதுவாக நான் ஒரு தமிழ் என்று சொல்லியிருக்க நான் சொல்லலாம் என்னென்னா, சுதந்திரம் அடைந்த காலத்தில் நாங்கள் இருந்த நிலையை விட நாங்கள் இன்றைக்கு பின்னோக்கி சென்று விட்டோம்னு தான் சொல்ல வேணும். என்னென்னு சொன்னால், அந்த காலத்தை இப்போ நான் முக்கியமாக இப்போ எல்லா விதத்திலையும் கல்வித்தரம் கூட இப்போ பாடசாலைகள் இப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ நான் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர், நான் சிறுவனாக இருக்கிற பொழுதெல்லாம் நான் பார்த்து இப்பொழுதும் கூட தான் பார்த்து நான் வியக்கிறது அந்த காலத்தில் கட்டின பாடசாலைகள், அதனுடைய கட்டிடங்கள், அதோட அமைப்பு பிரம்மாண்டம், ஒரு ஆளுமை. நான் முக்கியமாக ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு போகின்ற பொழுது நான் ஒரு குறிப்பாக வட்டுக்கோட்டையில் இருக்கிற ஜெஃப்னா காலேஜை கலந்து தான் அந்த பஸ்ஸில் போகணும். போய்க்க நான் அந்த பாடசாலையை பார்க்குற பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ கட்டிடங்கள் அந்த கட்டிடங்கள்லேயே அந்த ஆளுமை இருந்தது. மற்றது அது மாத்திரமில்லை, அந்த ஆங்கிலேயர் விட்டு போகிற பொழுது நல்ல ஒரு நிலையில் இலங்கை விட்டு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாங்கள் கடன் இல்லாமல் விட்டு சென்றார்களா? கடன் இல்லாமல் விட்டு சென்றார்கள் மாத்திரமே, மற்ற நாடுகள் கடன் கொடுக்குற மாதிரி விட்டு சென்றார்கள். மற்ற நாடுகள் கடன் கொடுக்குற அளவுக்கு விட்டு சென்றார்கள். இன்றைக்கு பல நாடுகள் பொருளாதார ரீதியாக மிக பின்தங்கியதாக இருந்தது. அப்போ உண்மையில் சொல்லப்போனால் அந்த நேரம் இப்போ அதாவது இந்த கேள்வியோட தொடர்படுத்தி சொல்வதாக இருந்தால், என்னுடைய அம்மாவனுடைய பாட்டனார் மலேசியா நாட்டிலிருந்து 2ஆம் உலக யுத்தம் முடிந்து அவர் யாழ்ப்பாணத்துக்கு வந்தார். அவர் மாதிரி பலர் வந்தவர். ஏன்னா அந்த காலத்தில் இந்த புலம்பெயர் தமிழர்கள் என்பது இப்போ இன்றைக்கு எல்லாரும் கலைச்சி கொண்டிருக்கணும். உண்மையில் இலங்கையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் என்பது எப்போ தொடங்கினது என்று சொன்னால், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் குறிப்பாக வடமாகாணத்தில் சில பிரதேசங்களில் உள்ள அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் உண்டாயிருந்தது. அப்போ அங்கே கொண்டு போய் அங்கே நிர்வாக பதவிகள், மருத்துவத்துறை, இப்படி பல்வேறு துறைகளில் இவர்களை வேலைக்கு அவர்கள் வேலையில் இருந்தார்கள். அவர்கள் மிக சிறந்தவர்களை தான் தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி போனவர்கள் தான் உண்மையில் இலங்கையினுடைய அந்த தமிழ் அரசியல் என்று பார்த்தாலும் இந்த தலைவர்களில் பல பேர் அதாவது அந்த காலத்தில் மலேசியாவில் சிங்கப்பூர் போனவர்களுடைய அந்த வழித்தோன்றல்கள் தான் பின்பு செல்வாக்கு செலுத்தினவர்கள். அது மாத்திரமில்லை, இந்த வடமாகாணத்தை பொறுத்தமல்ல ஒரு பெரிய செல்வாக்கு. முக்கியமாக
இந்த மூளாய் வைத்தியசாலை என்றெல்லாம் இருக்கிறது, கூட்டுறவு வைத்தியசாலை, இது எல்லாம் அவர்களுடைய பங்களிப்பில் வந்தார். அப்போ இந்த திரும்பி ஏன் வந்தவர் என்று அவர் பாட்டனார் சொல்வார். அப்பொழுது அங்கே இருந்த வாழ்க்கை தராதத்தை விட இங்கே மிக சிறந்த உயர்ந்த வாழ்க்கை தராதரம் இருந்தது, இலங்கையில் இருந்தது. அப்போ அதனால தான் நிறைய பேர் அங்கே போனவர்கள் திரும்பி வந்தார்கள். என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த நேரம் நல்ல போக்குவரத்து. இன்றைக்கு நாங்கள் ஒரு பாதையை போடுவதற்கு இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் கூட எங்களுடைய கிராமத்தில் கூட அந்த பாதைகளை வந்து போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த காலத்து இவ்வளவு புகையிரத போக்குவரத்து, மற்றது இந்த பெருந்தோட்டத்துறைகளை தொடங்கினார்கள், இப்படி மற்ற கல்வித்துறை பாடத்தை நிறைய. அதிலிருந்து பிரச்சனை என்னன்னு சொன்னால், சுதந்திரத்துக்கு பின்னர் அப்பொழுது நாங்கள் வந்து என்ன செய்தோம்னா, நான் ஒரு இதை பாசித்தனங்கியோ ஒருவர் சொல்லியிருந்தார், இந்த ஒரு நாயிலம் ஒரு தேங்காயை கொடுத்தா அதுக்கு அதை ஒன்றும் செய்ய தெரியாது, உருட்டத்தான் தெரியுமாண்டு. அந்த மாதிரி நாங்கள் உருட்டி கொண்டு இருந்தோமே உருப்படியாக ஒன்றும் செய்யலை. அப்போ இப்படி உருட்டி கொண்டு இருந்தோம், உருப்படியாக ஒன்றும் என்ன செய்கிறோன்னு தெரியலை. இப்போ அதுக்கு பல காரணம் இருந்தது. இப்போ புரியாத ஒருவரிடமா ஆட்சியை கையை ஒப்படைச்சிட்டு போனாங்க ஆங்கிலேயர்கள். இல்லை, நான் அப்படி சொல்ல மாட்டேன். எங்களை என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், நாங்கள் இந்த பொருளாதார ரீதியாக அப்படியெல்லாம் பின்னுக்கு வந்ததுக்கு தனியாக காரணம் எங்களுடைய அந்த தலைவர்களுக்கு போதிய அறிவில்லை என்றதோ அல்லது கல்வி அறிவில்லை என்றதோ அல்ல. இவர்கள் வந்து முக்கியமாக இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு இவர்கள் பின்பற்றிய கொள்கைகள். இப்போ சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலே இலங்கையில் வந்து முக்கியமாக இந்த தமிழ் மக்களுடைய கோரிக்கைகள் இருந்து வந்தது சுதந்திரமடைய முதலே. இப்போ சுதந்திரம் அடைந்த பின்பு அவர்கள் முக்கியமாக வந்து இலங்கையில் வந்து என்ன பொறுத்த மட்டும் அந்த இனவாத அரசியல் என்றது முக்கியத்துவம் பெற்றது. முதலாவது சர்க்கிள் அங்கே தான் ஆரம்பிச்சது. சர்க்கிள் அங்கே 48ஆம் ஆண்டுக்கு பிறகு. அப்போ இனவாத அரசியல் என்று வரைக்கும் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அது ஒரு இனவாதம் இன்னொரு இனவாதத்தை உருவாக்கும், அது தவிர்க்க இயலாது. அது மாத்திரமில்லை, சமூகங்கள் அந்த துருவமயப்பட்டது. துருவமயப்படுறதுன்னு சொல்லிக்க இப்போ வந்து பொதுவாக இளைஞர் என்ற அடையாளத்தை விட அதாவது அந்த குறிப்பிட்ட இனம் மதம் அந்த அடையாளம் தான் முக்கியத்துவம் பெற்றது. அப்போ இங்கே ஒரு சமூகம் அதை முன்னேற்றிக்க மற்ற சமூகங்களும் அந்த ரீதியாக இன்றைக்கும் கூட இலங்கையை எடுத்துக்கொண்டால் நான் சொல்வது பொதுவாக சொல்வது, இப்போ கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறோம் நாங்கள். இப்போ கிரிக்கெட் மேட்ச் விளையாடிக்க இப்போ பல நாடுகள் விளையாடும். இப்போ உதாரணமாக இலங்கை விளையாடும், இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், பல நாடுகள் விளையாடும். இப்போ ஆப்கானிஸ்தான், இப்போ என்னை பொறுத்தவரையில் எனக்கு மிக பிடிச்ச ஒரு அணியண்டா ஆப்கானிஸ்தான். அவர்கள் வெற்றி பெற வேணும் என்று நான் பிரார்த்தித்து கொண்டிருந்தேன். நான் அதோட மைதானம் கூட இல்லாத நாடு. அவர்கள் உண்மையில் வந்து இந்த ஒரு காலத்தில் நான் நினைக்கிறேன் நல்ல நிலைக்கு வருவார்கள். அப்போ இங்கே வந்து இந்த கிரிக்கெட் விளையாடிக்க இப்போ இளைஞர் எடுத்து பாருங்க, இலங்கையில் வந்து பலவிதமான இளைஞர் இருக்கணும். இலங்கை அணி வெல்ல வேணுமென்ற இளைஞர் இருக்கிறோம். இலங்கையும் பாகிஸ்தானும் விளையாடிக்க இலங்கை இல்லை பாகிஸ்தான் வெல்ல வேண்டும் என்று சொல்கிற இளைஞர் இருக்கிறோம். இலங்கையும் இந்தியாவும் விளையாடிக்க இந்தியா வெல்ல வேண்டும் என்ற இளைஞர் இருக்கிறோம். இலங்கையும் ஏதாவது ஒரு நாடும் விளையாடிக்க எந்த நாடு வென்றாலும் பரவாயில்ல இலங்கை வெல்லக்கூடாதுன்ற இளைஞரும் இருக்கிறோம். அப்போ இங்கே வந்து 4 விதமான இளைஞர் இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், சுதந்திரத்துக்கு பின்னர் நாங்கள் அந்த இளைஞர் என்ற அடையாளத்தை விட இந்த இன ரீதியான அடையாளங்கள் அல்லது இந்த துருவமயப்படுதல் என்றது தொடங்கிவிட்டது. இது உண்மையிலே சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து ஆட்சிக்கு வந்தவர்கள் முக்கியமாக தாங்கள் பதவிக்கு வருவதற்காக, தேர்தலில் வென்றெடுப்பதற்காக இதை பயன்படுத்தினார்கள். அப்போ இந்த என்னை பொறுத்தமல்ல என்னுடைய கருத்தில் வந்து இந்த போக்கில் அரசியல் வந்தது தான் இன்றைக்கு இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைக்கும் காரணம். கடைசியாக 19ஆம் திருத்த சட்டத்தில் வந்து நிற்கிறது. இப்போ இந்த இனவாத அரசியல் எப்படி விரைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த நாட்டின் பொருளாதாரத்தை வச்சு அவர்கள் தேர்தலுக்கு வருவதில்லை. அதில் நாடு இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு பின்னர், ஒரு 100 வருஷத்துக்கு பின்னர் எப்படி இருக்க வேணும் என்ற தூர நோக்கொண்டும் இல்லை. அடுத்த தேர்தலை எப்படி வெல்றது, அந்த நோக்கத்தில் தான் அந்த அரசியல் வந்தது. அப்போ அந்த விதத்தில் பல பிரச்சனைகள் வந்து இலங்கையை பொறுத்த மட்டும் சுதந்திரத்துக்கு பின்னர் மலைய தமிழ் மக்களுடைய பிரசார உரிமை பறிக்கப்பட்டு இறுதியில் அவர்கள் நாடற்றவர்களாகவே ஆக்கப்பட்டார்கள். பின்பு தனிச்சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ அதன் மூலம் உண்மையில் வந்து இலங்கையில் வந்து இனப்பிரச்சனை மாத்திரமல்ல, ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்து இன்றைக்கு ஆங்கில அறிவு போதிய அளவில் இல்லாதபடியால் அந்த பாதிப்பு தனியாக தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு அல்ல, சிங்கள மாணவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஏனென்று சொன்னால் என்னை பொறுத்த மட்டும் அது எல்லாம் என்னை பொறுத்த மட்டும் ஒரு மிகவும் ஒரு தூர நோக்கு இல்லாமல் எடுக்கப்பட்ட முடிவுகள். இப்போ இந்த 19ஆம் திருத்த சட்டத்தை பற்றி நாங்கள் கதைக்கும் பொழுது உண்மையாகவே இந்த சட்டம் தேவையா, அதில் அவசியம் இருக்கா, நன்மை இருக்கா, தீமை இருக்கா? என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு ஆட்சிக்கு வருகின்ற பொழுதும், இதை நாங்கள் அரசியல் பேசவில்லை, ஆட்சிக்கு வருகின்ற பொழுதும் ஒவ்வொரு சட்டம் கொண்டு வந்து மக்களையும் குழப்புகின்றார்கள், அரசியல் அமைப்பையும் குழப்புகின்றார்கள். புரியாமல் இருக்குது. உண்மையாக தேவைதானா இது? இப்போ இதில் வந்து இலங்கையை வந்து பொதுவாக சொல்வார்கள், அந்த ஒரு அரசியலமைப்போடு விரைக்க
ஒருவர் போய் பிரித்தானியாவில் ஒரு 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 புத்தக கடையில் போய் கேட்டாராம், எனக்கு இலங்கை அரசியலமைப்பு வேணும் என்று. அப்போ அவர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னாராம், அவர் சொன்னால் இங்கே சஞ்சிகைகள் விற்பதில்லையாண்டு. ஏனென்று சொன்னால் மாறி மாறி அரசியலமைப்பும் திருத்தங்களும் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ போதாதுக்கு இப்போ இன்னொரு திருத்தத்தை கொண்டு வருவதாகவும் இப்போ அமைச்சரவையில் தீர்மானிச்சிருக்கான். ஏன்டா 19வது திருத்தத்தில் அங்கே 2 அந்த முரண்பாடு இருக்கிறபடியால் அதுக்கு இன்னொரு திருத்தத்தை கொண்டு வர என்னை பொறுத்த மட்டும் அந்த திருத்தமெல்லாம் இப்போ இந்த நிலையில் அவசியம் இல்லை. அதை பேசாமல் விட்டு போட்டு ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்படும். அப்போ இங்கே வந்து சுதந்திரம் அடைந்த நேரம் ஒரு சோல்வரி அரசியலமைப்பு ஒன்று வச்சுருந்தாங்க. பிறகு குடியரசான பிறகு ஸ்ரீ பண்டாரநாயக்க ஆட்சி காலத்தில் இன்னொரு அரசியலமைப்பை கொண்டு வந்தாங்க. இனிமேல் அந்த அரசியலமைப்பு வந்து மிக மோசமாக, குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்த மட்டும் பல பிரச்சனைகளை கொண்டு வந்தது உண்டு. பௌத்தத்துக்கு முதன்மைத்தான மற்றது சிங்கள மொழி அரசகரம், இப்படி பல பிரச்சனை. அதுக்கு பின்பு ஜனாதிபதி ஏஆர் ஜெயவர்தனை வந்த பிறகு பின்பு இன்னொரு அரசியலமைப்பு 1978. அதுக்கு பல திருத்தங்கள். இப்போ அதில் வந்து இப்போ வந்து இன்றைக்கு நாங்கள் கொண்டு வந்த திருத்தங்களில் இப்போ 13வது திருத்தம் அதில் ஒன்று தான். அப்போ இன்றைக்கு வந்த திருத்தங்களில் வந்து சில பல 13வது திருத்தம் வந்து நான் அந்த என் சோதரத்தில் அந்த 13 பிள்ளையண்டு இல்லை. ஏனெண்டா என்னை பொறுத்தவரை எல்லா இலக்கமும் அதிர்ஷ்டமான இலக்கம். ஆனால் சிலர் சொல்கிறது அது இப்போ 13 இல்லாமல் 14 வச்சிருக்கலாம் என்று அது அவர்களுடைய கருத்து. அது எனக்கு அதில் உடன்பாடு. அது இலக்கங்கள் எல்லாமே நல்ல இலக்கங்கள் தான். ஆனால் 13 கொஞ்சம் பிரச்சனையான இலக்கம். ஆனாலும் 13 பிறந்தவங்க நிறைய பேர் நிறைய நல்லா அதிர்ஷ்டத்தாரியாக இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நல்ல அதனால் 13 பிள்ளையாண்டு இல்லை. ஆனால் சிலர் அப்படி சொல்லுவேன். இல்லை பிறந்தாக்கள் காய்க்கல சட்டத்தில் அது என்னென்னு சொன்னால் அது 13வது திருத்தம்ன்றது அது இப்போதைக்கு இல்லை, இனியும் தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கிறோன்றா தான் இப்போ இருந்து வருது. அப்போ இந்த 19வது வந்து இன்றைக்கி முக்கியமான பேசுபொருளாக வந்து விட்டது. அது ஏன் வந்ததுன்னு சொன்னால் இந்த 19வது திருத்தத்தை பொறுத்த மட்டும் இல்லை, நான் சொல்லுவேன் என்ன சொன்னால் அது நல்ல விஷயம், கொண்டு வந்தது நல்லம். ஏன் நல்லம்னு சொன்னால் இந்த ஜனாதிபதிமாராக பலர் வந்தவர்களில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இந்த இதுவரை பல திருத்தங்கள் வந்தது. எல்லா திருத்தமுமே எப்படி வந்தேன்டா பெரும்பாலான திருத்தங்கள் ஆட்சியில் உள்ளவருக்கு அந்த அதிகாரத்தை கூட கொடுப்பது, அல்ல வேற பாதுகாப்பது, அவர்களை தக்க வைப்பது, இப்படி தான் வந்தது. ஆனால் இந்த 19வது திருத்தம் வந்த நேரம் 2015ஆம் ஆண்டு மே மாதம் வந்தது. அப்போ அந்த நேரம் இருந்தவர் ஜனாதிபதியாக மைத்ரிபால சிறிசேனா அவர்கள். அப்போ அவர் வந்து அதிகாரம் அந்த நேரம் குறைக்கப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டது இல்லையா? அதாவது பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் தன் ஜனாதிபதியின் அதிகாரத்தை அதாவது முதலாக குறைக்க வேண்டும் என்று கணிசமான அளவில் குறைப்பதற்கு வந்தவர் என்று சொன்னால் அவரை தான் நான் சொல்லுவேன். 48ஆம் சுதந்திரத்துக்கு பிறகு பின்னர் வந்து அதாவது 78ஆம் ஆண்டு அரசியலமைப்பு அந்த பின்பு வந்த திருத்தங்கள் எல்லாமே, குறிப்பாக ஜேஆர் ஜெயவர்தன கூட அவர் பல திருத்தங்களை கொண்டு வந்தால் தென்னை தக்கவை. அதுபோல தான் பலர் நாங்கள் இன்றைக்கு இந்த சர்வஜன வாக்கெடுப்பை பற்றி சொல்லுகிறோம். இன்றைக்கு இந்த சர்வஜன வாக்கெடுப்பு என்பது உண்மையில் ஒரே ஒரு முறை தான் இளைஞர் நடத்தப்பட்டது. அது ஜேஆர் ஜெயவர்தனை வந்து 1982 கொண்டு வந்தார். அது என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி பதவி காலத்துக்கு இல்லை, அவர் எதுக்கு கொண்டு வந்தாருன்னா இந்த பாராளுமன்றம். இப்போ அந்த நேரம் இந்த பாராளுமன்றத்தில் வந்து மிக அதிக பெரும்பான்மை. அப்போ இருந்த தேர்தல் முறை எப்படின்னு சொன்னால் அந்த தொகுதி வாரி, இப்போ உள்ளது போல் மாவட்டம் இல்லை, தொகுதி வாரி என்று போய்க்க அந்த தொகுதி வாரியாக விரைக்கிறேன்னா அதில் கூட அந்த தொகுதியில் கூட வாக்கெடுக்கின்றவர் பாராளுமன்றத்துக்கு வருவார். அப்போ அந்த முறை இருந்தால் எவர் ஆட்சிக்கு வருகின்றமோ அவருக்கு கூட செல்வாக்கு அவருக்கு மிக அதிக எண்ணிக்கையில் வரும். ஆனால் இப்போ உள்ள முறையில் அது வராது. நான் பின்னுக்களை பற்றி பேசுவோம். இப்போ இன்றைக்கு எல்லாரும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தான் யாருக்கும் பெரும்பான்மை வராதுன்னு பேசினோம். நான் என்ன பொறுத்தவரை வரப்போகிற பெரிய பிரச்சனை இனி வர்ற பாராளுமன்றத்தில் இருக்க போகுது. நீங்கள் சொல்லி தேர்தல் பிரச்சனை இல்லை, யார் வெற்றி பெற்றாலும் கூட வெற்றி பெற்றதுக்கு பின் பாராளுமன்றத்தில் ஏற்படக்கூடிய பாராளுமன்ற பிரச்சனை. அப்போ இந்த 19வது திருத்தத்தை கொண்டு வந்த நேரம் அப்போ அவர் வந்து கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது பல நல்ல விஷயங்கள். ஆனால் ஒன்று இப்போ மைத்ரிபால சிறிசேனா அவர் ஒரு மனுஷர் தானே. அப்போ அவர் என்னென்னா கொண்டு வந்த நேரம் அந்த அப்போ இருந்தது ஜனாதிபதி பதவிக்காலம் 6 வருடங்கள். ஆனால் அவர் விரும்பினது இந்த 6 வருடத்தை 4 வருடங்களாக குறைப்ப மாட்டார். ஆனால் பிறகு இல்லைன்னு சொன்னால் இல்லை 4 வருடம் வேண்டாம் 5 வருடங்கள் வேண்டாம். இப்போ என்னை பொறுத்த மட்டும் பொதுவாக இலங்கையில் அடிக்கடி தேர்தலுக்கு போகிறதும் பிரச்சனையான விஷயம்தான். ஆனால் அதுக்காக இந்திய ஜனாதிபதி தேர்தலுக்கு போகாமல் இருக்கலாம்னு சொல்லலை. ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனாதிபதியாக வராதவர் கட்டாயம் போதான் வேணும். அப்போ இருந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் இந்த பல விஷயங்களை கொண்டு வந்து பாராளுமன்றத்துடைய காலத்தையும் 6 வருடங்கள்லேருந்து 5 வருடங்களாக குறைத்தார். ஜனாதிபதி இந்த பதவி காலத்தை 6 வருடங்கள்லேருந்து 5 வருடங்களாக குறைத்தார். அது மாத்திரமில்லை, இந்த ஜனாதிபதி வந்து அடிப்படை மனித உரிமைகளை மீறினா அதுக்கு எதிராக வழக்கு போடலாம் என்று. ஜனாதிபதி அடிப்படை உரிமைகளை மீறினால் ஜனாதிபதிக்கு எதிராக வழக்கு போடலாம் இல்லை. அதாவது ஜனாதிபதி மீறுகிற பொழுது ஆனால் அந்த வழக்கு வரவோன்னு சட்டமாதிபற்ற பேரில் ஆனால் சட்டமாதிபற்ற பேரில் கொண்டு வரலாம். ஆனால் ஜனாதிபதியால் அது மீறப்படுகிற பொழுது இப்போ அது முதலாவதாக வந்த ஒரு மாற்றம். இப்போ அது மாதிரி இப்போ பாராளுமன்றத்தை கலைப்பதென்றா கூட 4.5 வருடங்களுக்கு பின்பு தான் கலைக்கலாமாண்டு. அப்போ சுலபமாக கலைக்கலாது. மற்றது இந்த சுதந்திர ஆணைக்குழுக்கள்
அதாவது ஜனாதிபதி வந்து தான் விரும்பினவரை பதவிகளுக்கு நியமிக்கிறாரு அல்லது இந்த ஆணைக்குழுக்கள் இப்படி பல விடயங்களை பொறுத்த மட்டும் அவர் வந்து இந்த 19வது திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு முன்னேற்றகரமான ஒன்றை அப்போ என்ன பொறுத்தவரை 19வது திருத்தம் நல்ல கொண்டு வந்தது நல்ல விஷயம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே இப்போ என்னென்னா அதில் உள்ள சில பிரச்சனைகளை வச்சுக்கொண்டு இப்போ மீண்டும் மீண்டும் வழக்கல் போட்டுக்கொண்டு அதாவது முக்கியமாக இன்றைக்குள்ள ஜனாதிபதி இந்த பதவி காலத்தை நீடிக்கலாமா என்பதிலையும் ஆனால் இன்றைக்குள்ள ஜனாதிபதி அவர் சொல்கிறார் தான் இல்லை தேர்தலுக்கு தான் போக போகிறோம். ஏன்னா ஒன்று என்ன சொன்னால் இப்போ உள்ள ரணில் விக்ரமசிங்க அவர்கள் என்னிடம் வந்து ஆலோசனை கேட்டால் நான் சொல்லுவேன் நீங்கள் தேர்தலுக்கு போகிற ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் தேர்தலுக்கு போங்க. ஏன்னா நீங்கள் பதவிக்காலத்தை கூட்ட போய்க்க எங்களுக்கு தெரியும் இந்த 2022 கூட பெரிய அளவில் மக்கள் எழுச்சி வந்தது. ஆனால் அதுக்காக அந்த மக்கள் எழுச்சியை வச்சுக்கொண்டு நாங்கள் இலங்கையை நாடி பிடிச்சி சொல்லியலாம். ஏனெண்டா இப்போ சிலர் சொல்வார்கள் அந்த 2022 வந்த மக்கள் எழுச்சி வந்து அது ஜனநாயகத்துக்கானது நல்லாட்சிக்கானது அப்படி இப்படி என்னெல்லாம் சொல்லுவார். அதுவும் இருந்தது. ஆனால் அதற்கு அப்பால் பல விடயங்கள் இல்லாதபடியால் தான் இந்த போராட்டம் வந்தது. இப்போ உங்களுடைய கருத்துப்படி தேர்தலுக்கு சென்றால் தான் நன்றாக இருக்கும். நன்றாக இருக்கும்னா நாட்டுக்கு நல்லது, அவருக்கும் நல்லது. இப்போது ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா நடக்காதன்னு ஒரு கேள்வி போகின்ற பொழுது நீங்கள் சொல்லுங்கள், நடக்குமா? அதே நேரத்தில் இந்த விருப்பு வாக்குகள் எண்ணிக்கை வந்து இந்த தேர்தலில் வந்து அதிகமாக இடம்பெற போகுது. 2வது 3வது விருப்பு வாக்கு எண்ணிக்கை இது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்குல்ல, விருப்பு வாக்கு எண்ணிக்கை வேண்டுமா அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன நடந்தால் நல்லமோ நடக்காட்டா நல்லமோ? ஒரு ஜனநாயக நாடு என்ற ரீதியில் நடந்தால் நல்லம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்தவரை நடக்கும். ஏனென்று சொன்னால் இப்போ ஒன்று பல காரணங்கள். ஒரு காரணம் வந்து எக்காரணம் கொண்டும் பாராளுமன்ற தேர்தலை ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் கொண்டு வரல. இப்போ என்னென்று சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து நவம்பர் மாதம் 2019ஆம் ஆண்டில் நடந்தது. ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வந்து ஆகஸ்ட் மாதம் 2020 நடந்தது. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அப்போ இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலை கொண்டு வர ஜனாதிபதி பதவிக்காலம் முடியுது. மற்றது இன்னொன்று அரசியலமைப்பு ரீதியாகவும் அது 5 வருடங்கள்ன்றது உயர்நீதிமன்றம் கூட அதை ஏற்றிருக்குது. ஆனபடியால் மற்ற என்னை பொறுத்த மட்டில் இன்றைக்கு உதாரணமாக இன்றைக்குள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போடுகிற எண்ணத்தில் தான் இருக்கிறார். அவரை பொறுத்த மட்டும் அதாவது காலதாமதம் ஏற்படுகிற ஒவ்வொரு நாளுமே அவருக்கு பாதகமாக தான் இருக்கும். பாதகம் இல்லை என்னென்னு சொன்னால் பொது நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 35-40% என்னுடைய கருத்தில் மக்கள் வந்து பொதுவாக இவருக்கு அல்லது அவருக்கண்டு இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் இவைகளை வைத்து தான் தீர்மானத்தை எடுப்பார்கள். அப்போ இந்த விதத்தில் வந்து தேர்தல் நடக்கும். ஆனால் இந்த நீங்கள் கேட்கறது போல் இந்த அதாவது விருப்பு வாக்குன்றது இவ்வளவு நாளும் இதை பெருசாக ஒரு கதைக்கு இந்த முறை தான் கொஞ்சம் பேச்சு பொருளாக மாறி இருக்கு. இப்போ பலருக்கு அதில் ஒரு கருத்து மயக்கம் இருக்குது. இது என்ன விருப்பு வாக்குன்னு சொல்லி. அப்போ இந்த விருப்பு வாக்கு என்பது என்னவென்று சொல்லியிருக்க உண்மையில் வந்து அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் வாக்குகளை எண்ணி எவர் ஜனாதிபதி என்று தீர்மானிக்கிற பொழுது இருக்கிற முறை என்னென்னு சொன்னால் முதல்ல பார்ப்பார்கள் அந்த அளிக்கப்பட்ட வாக்கள். இப்போ 100 வாக்குகள் ஒரு கதைக்கு வச்சுக்கொள்வோம். அதில் ஒருவருக்கு 51 வாக்கு வந்துட்டா பிரச்சனை இல்லை, அவர் தான் ஜனாதிபதி என்று இதுதான் இவ்வளவு காலமும் நடந்தது. இவ்வளவு காலமும் இந்த விருப்பு வாக்கு பற்றி பெருசாக ஒரு கதைக்கல. என்னென்னா ஒவ்வொரு முறையும் தெரியும் இவருக்கு தான் அதிகம் பெறும், இவர் தான் பெறுவார் என்ற நிலைப்பாடு வந்துட்டு. ஆனால் இந்த முறை வந்து அது நடக்க போகிறேன். இந்த முறை வந்து என்னுடைய கருத்தில் வந்து இந்த தேர்தலில் வந்து முக்கியமாக 3ஆக பெருமளவுக்கு பிளவுபட போகிற ஒரு நிலைமை இருக்குது. அப்படி என்று விரைக்க அப்போ 100 வாக்கள் தான் மொத்த வாக்கள் அளிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ இப்படி ஓரளவுக்கு சமபலத்தோட பிளவு படைக்க எவருக்குமே 51% பெறாது. கிட்டத்தட்ட 30-35% 35-40 அப்படின்னு வரும். அப்போ விரைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அந்த முதல் சுற்றில் விரைவே ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கலாம். அப்போ அந்த நிலைமை இந்த முறை தேர்தலில் தான் பெறப்போகுது. அப்போ அப்படியான ஒரு சூழலில் வந்து ஆனால் இன்னும் காலம் இருக்குது, நாங்கள் இன்னும் இந்த முடிவுக்கு விரையில்லாது. ஆனால் இப்போ உள்ள நிலையை வைத்து நான் சொல்வேன், என்னை பொறுத்தவரை இப்போ உள்ள நிலையில் இதுதான் நிலைமை. அப்போ இந்த விருப்பு வாக்கண்டா என்னென்னு சொன்னால் இந்த இப்போ ஒருவர் தேர்தலில் வாக்களிக்க இப்போ இலங்கையில் வந்து அதாவது 3 பேர் தேர்தலில் போட்டி போட்டால் ஜனாதிபதி தேர்தலில் 1வது விருப்பையும் 2வது விருப்பையும் நீங்கள் போடலாம். 3 பேருக்கு மேலே கட்டாயம் 3 பேருக்கு மேலே தான் போட்டி போடுவேன். அப்படி என்றால் நீங்கள் 1வது விருப்பு இவர் 2வது விருப்பு ஒரு அடுத்தவர் 3வது விருப்பண்டு போடலாம். அப்போ இந்த மக்கள் அப்படி தான் போடலாம். விரும்பினா ஒருவர் மாத்திரம் போட்டு விடலாம். கட்டாயமாக 3 பேருக்கும் போட வேணும் இல்லை, ஆனால் 3 பேர் வரையும் போகலாம். அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஒரு பேருக்கும் அந்த 100 வாக்கு 2 வச்சுக்கொள்வோமே 51 வாக்கு விரையிலேண்டா என்ன நடக்குமெண்டா அந்த வாக்கு பிளவு வட்டத்து தான் வந்து ஒரு பேருக்கும் 51% விரையும். அப்போ இந்த வந்த வைக்கல ஆக கூட வாக்கள் எடுத்தவர் இப்போ ஒரு பேருக்கு வச்சுக்கொள்வோம் ஒரு 38 வாக்குகள், மற்றவருக்கு 37 வாக்குகள், மற்றவருக்கு அதுக்கு பிறகு தான் வேறண்டா. அப்போ ஆக கூட எடுத்த 2 பேரையும் எடுப்பினோம்.
அவர் 2 பேரையும் வச்சுக்கொண்டு பிறகு என்ன செய்யணுமெண்டா அப்போ அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்கள் அப்படியே இருக்கும். முதல் விருப்பம் அளிக்கப்பட்டது இருக்கும். அவருக்கு வாக்களித்த வேண்டிய வாக்களை கழிச்சு விட்டுருணும். இப்போ இந்த 3வது 4வது ஆக்கள் இருக்கிறது தானே, அவர்களுக்கு முதல் விருப்பு போட்டிருக்கிறது தானே, அவரில் இவராவது இப்போ ஒரு வச்சுக்கொள்ளும் ஒருவர் வந்து 3வது அல்லது 4வது வந்தவருக்கு முதல் விருப்பு போட்டிருக்கிறார். அப்போ அவரை கழிச்சாச்சு தானே இப்போ முதல் 2 பேரும் எடுத்துகிட்டு. அப்போ ஆனாலும் அவரில் இந்த போட்ட வாக்கில் முதல் விருப்பம் போட்டு 2வது இந்த 2 பேரில் யாருக்காவது போட்டிருந்தா அதை இதோட கூட்டுவேன். கூட்டி போட்டு அப்புறம் அங்கால அவர் 3வது மற்றவர் போட்டாலும் அதுக்கு சேர்க்க மாட்டேன், காலி சொல்லணும். இன்னொருவர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த வாக்குகளில் வந்து 4வது எடுத்த ஆளுக்கு போடக்க அவர் வந்து 4வது எடுத்தவருக்கு முதலாவது போட்டு 3வது வந்தவருக்கு 2வது போட்டுட்டு அப்புறம் 3வது விருப்பம் வந்து ஏன்னா அந்த 3வது 4வது கழிச்சாச்சு. ஆனால் அந்த அவர் என்ன செய்யிருக்காருன்னா அந்த 3வது விருப்பம் வந்து இந்த முதல்ல எடுத்த 2 பேர் ஒரு ஆளுக்கு போட்டிருக்கலாம். அப்போ அதையும் செய்து கூட்டுவேன். இப்படி கூட்டேக்க இவருக்கு கூட வரப்போதோ அவர் தான் வெளில போகிறார். இது கொஞ்சம் குழப்பமான ஒரு செயற்பாடு. இல்லை அதிகம் நான் குழப்பமண்டி இல்லை, மக்கள் விரும்பி வாக்களிக்க இப்போ இது வந்து இப்படி தானே இப்போ வந்து நிறைய வாக்கள் செல்லுபடியற்ற வாக்களாகவும் மாறுது. இப்போ கடந்த முறை கூட யாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய வாக்குகள் ஜனாதிபதி தேர்தலில் செல்லுபடியற்றதாக வந்தது. ஆனால் அதுக்கு ஒரு கருத்து சொல்லப்பட்டது, அந்த சின்னங்களில் வந்து ஒரு குழப்பம் இருந்ததுன்னு சொல்லப்படுது. பல நகைச்சுவையான விஷயங்களும் இந்த சமூக வலைத்தளங்கள் அதை வச்சு வந்தது. அப்போ இங்கே வந்து இந்த முறை இந்த இது இப்போ உள்ள சூழ்நிலையின்படி வைக்க இப்படி ஒன்று வரப்போகுது. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இந்த 2வது 3வது விருப்பு வாக்கள் வந்து கூட்டப்பட்டு அப்போ இங்கே வந்து இருக்கக்கூடிய இந்த அரசியல் இந்த சதுரங்கம் தான் இது. அப்போ இதில் வந்து நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். இப்போ சில வேளைகள் என்னென்னா இந்த 2வது விருப்பம் அந்த 3வது 4வது வந்தவைக்கு போடுறவர்களில் அவர்கள் இந்த முதல் 2 பேரில் யாருக்கு போட போயினோம்ன்றது தான் அங்கே தீர்மானிக்கிறதா வரப்போகுது. நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய தீர்மானிக்கும் சக்தியாக மாறப்போகுது. ஓகே, பார்ப்போம் பொறுத்து என்ன நடக்குது என்று சொல்லி. அதே நேரத்தில் இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ அடிக்கடி தொழிற்சங்க போராட்டங்கள் நடந்து கொண்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், பொதுமக்களாக நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கணும், இப்படி நிறைய பிரச்சனைகளுக்கு உள்ளாகி சில மரணம் கூட அடைந்திருக்கின்றார்கள். உண்மையாகவே இந்த தொழிற்சங்க போராட்டங்களை எதை நோக்கி பயணிக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக அல்லது நீங்கள் ஒரு பல்கலைக்கழக பேராசிரியராக இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையாகவே இந்த போராட்டங்கள் தேவைதானா? ஏன்னா பொதுமக்கள் நிறைய இடையூறுக்கு உள்ளாகிறாங்க. உண்மையில் வந்து நானும் ஒரு தொழிற்சங்கம்னு சொல்லிக்க நான் உண்மையிலே என்னுடைய சட்டங்களில் வந்து பிரதானமானது தொழிற்சட்டம். அப்போ அதன் காரணமாக என்னை பொதுவாக இந்த பல்கலைக்கழகத்திலையும் வந்து பெரும்பாலும் தொழிற்சங்கத்துக்குள்ள என்னையும் அதிகம் கொண்டு வந்து விடுவார்கள். அப்போ உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி சரிதானே? சரியான கேள்வி. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் நான் கொழும்பு பல்கலைக்கழக அந்த முழு பல்கலைக்கழகத்துக்கு முடிய ஆசிரியர் சங்கத்துக்கு நான் வந்து செயலாளராகவும் இருந்தேன். நான் பின்னர் சட்டப்படத்துக்குரிய தொழிற்சங்கத்தில் நீண்ட காலமாக அதாவது உபதலைவராக இருந்து வருகிறேன். ஏன்னா தலைவராக வந்தால் அப்புறம் கொஞ்சம் நாளை பிறகு போக வேண்டி மாறி வேண்டி உபதலைவராக தொடர்ந்து வாழ்நாள் உபதலைவராக நான் இருக்கிறேன். இப்போ அரசியலும் அப்படி தானே வாழ்நாள் முழுக்க செய்கிற மாதிரி. அப்போ நானும் இதுவும் வாழ்நாள் உதவுற. அப்போ நானும் ஒரு தொழிற்சங்கத்தில் இருக்கிறவர் தான். ஆனால் அதுக்காக இப்போ சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கூட இப்போ எங்களோட பல்கலைக்கழகம் வரைக்க குறிப்பாக எங்களுடைய மாணவர்கள் வந்து இந்த அதாவது இங்கே வந்து இந்த சட்டமானி பரீட்சை முடிந்து சட்டக்கல்லூரி பரீட்சைக்கு போகணும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் வந்து வேறு நிறுத்தங்கள் வந்தாலும் கூட நாங்கள் சொல்லுவோம் இந்த மாணவர்களை பாதிக்கக்கூடாது. ஆனால் அதுதான் நடந்து கொண்டு இருக்கு. நாங்கள் ஏனென்றா நாங்கள் சொல்லுவோம் மாணவர்களை பாதித்தா என்னென்றா அப்புறம் அவர்கள் இந்த சட்ட கல்லூரி பயிற்சியை எழுத முடியாமல் போயிடும். அப்புறம் அவர்கள் நீண்ட காலம் காத்திருக்கணும். ஏற்கனவே பல வருடங்களை அப்போ இங்கே வந்து நாங்கள் வந்து இந்த தொழிற்சங்க போராட்டங்கள் கூடாதுன்னு நான் சொல்லலை. தொழிற்சங்கங்கள் வேண்டும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவை வந்து அரசியலமைப்படக்கூடாது. மற்றது வந்து இப்போ பொதுவாக இந்த தொழிற்சங்க போராட்டங்களில் இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ சிலர் சொல்லுகிறார்கள் என்னென்றால் எல்லாமே அரசு நிறுவனங்களில் தான் இந்த வேலை நிறுத்தங்கள் வருது, தனியார் நிறுவனங்களில் இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ சிலர் சொல்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் பேசாமல் இந்த அரசு நிறுவனங்களில் சிலதுகளை அடையாளம் கண்டு அவைகளை தனியார் நிறுவனமாக மாற்றி விடுவோம். இது பொதுமக்களுடைய கருத்து இல்லை, இவன் எந்த கருத்துன்னு சொல்லலாம். வேண்டாம், அது சிலர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வேறு என்ன பற்றி என்ன திட்டுவதும் தெரியுது, அது பரவாயில்ல, அது எந்த கருத்தை தானே நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சில அரசு நிறுவனங்களை தனியார் நிறுவனமாக நான் என்ன நிறுவனங்கள் மாத்திரம் கேட்டு போட வேண்டாம். ரைட். ஆனால் அடையாளங்கள் ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ அரசாங்கம் என்பது வியாபாரம் நடத்துவதற்கு அல்ல. அரசாங்கம் நாட்டை நடத்த முடிய வியாபாரத்தை என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட நீங்கள் தான் இந்த சுதந்திரம் அடைந்த பிறகு இப்படி வந்தாண்டு எந்த கருத்தை தான் நான் சொல்கிறேன்னா அது சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏற்க மாட்டார்கள், என்ன திட்டுவார்கள், பேசுவார்கள், எல்லாம் செய்வார்கள், அது பரவாயில்ல, அது வேற கருத்து. என்னுடைய கருத்தில் வந்து இந்த கொள்கையில் வந்து பிழையான ஒரு முடிவு ஒன்று எல்லாத்தையும்
தேசியமயப்படுத்தி எல்லாத்தையும் அரசாங்கம் நடத்த வேணுமென்று போனதும் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது. அதால் இன்றைக்கு பல அரசு நிறுவனங்கள் நட்டத்தில் போகுது. இப்போ ஏன் நட்டத்தில் போகுது? அப்போ நட்டத்தில் போகுதுன்னு சொன்னால் அது கடைசியாக அந்த நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் நட்டத்தில் போனால் யாருக்கு நட்டம்? நாட்டு மக்கள். அப்புறம் அதுக்குரிய அந்த வரிகள் எல்லாம் யார் செலுத்தணும்? அப்போ இந்த வங்குரோத்து நிலைக்கு காரணம் கூட இந்த கொள்கை தான். நிச்சயமா இப்போ அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன் சொன்ன ஒரு கருத்து, அரசாங்கத்தோட வரி வருமானத்தில் பாதி அளவு கிட்டத்தட்ட 86% மாணாக்கள் வந்து அரசு ஊழியர்களுடைய சம்பளத்துக்காகவும் ஓய்வூதியத்துக்காகவும் செலவழிக்கும் நேரத்தில் அவர்களுடைய சம்பளத்தை நாங்கள் மீண்டும் அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் பொதுமக்கள் வந்து வரியை அதிகமாக அறிவிடணும். நிச்சயமாக ராஜ்குமார் என்னென்னா இப்போ என்னை பொறுத்த மட்டும் சுதந்திரம் அடைந்த பிறகு வந்த நல்ல கொள்கைன்னு நான் சொல்வதென்றா 2 விஷயம். ஒன்று இலவச கல்வி. அது என்ன பொறுத்தவரை நான் சொல்வேன் உலக நாடுகளே மிக நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது இலங்கையில். இலவச கல்வி, மற்றது இலவச மருத்துவம். இந்த ரெண்டுலேயும் பிரச்சனை இருக்குது இப்போ. ஆனால் என்ன பொறுத்தவரை இந்த ரெண்டுமே நல்ல கொள்கை. ஏன்னா நாட்டில் ஒரு மக்களுக்கு கல்வி, அதாவது கல்வியால் தான் நாங்கள் முன்னேறலாம். இன்றைக்கு நீங்கள் மலையத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றம் என்று வரைக்கையும் நாங்கள் பலவற்றை பேசுவோம். என்னை பொறுத்த மட்டும் மலைய மக்களுடைய முன்னேற்றம் என்பது கட்டாயம் கல்வியால் தான் பெற முடியும். கல்வி இல்லாத போது வேறு எந்த முன்னேற்றமும் பெறாது. கல்வி என்பது நாங்கள் பொதுவாக இங்கே கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லுவதாக இருந்தால் எல்லாரும் வைத்தியராக, பொறியியலாளராக, சட்டத்தரணியாக வர வேண்டும். ஆனால் கல்வி என்றது முக்கியம் என்ன இருக்கும். அப்போ கல்வி இலவச கல்வி அது நல்ல ஒரு கொள்கை. பட் அதே மாதிரி மருத்துவம் அது மிக ஏன்னா ஆரோக்கியம், இந்த 2 தான் அடிப்படையான அது நல்ல. ஆனால் அதற்காக இந்த எல்லா நிறுவனங்களையும் அரசு நிறுவனம் என்று வச்சுக்கொண்டு அதை நடத்த தெரியாமல் மற்றது இந்த அரசு நிறுவனங்கள் வரைக்கும் பல பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனைனா, ஒன்று பாரபட்சங்கள், பல பதவிகளில் பொருத்தமான இடங்களில் பொருத்தமானவர்கள் இல்லை, அல்லது பொருத்தமற்றவர். அப்போ மேலே உள்ளவர் அவர் வந்து ஒரு தகமை இல்லாதவர், பொருத்தமற்றவர் என்றால் அவர் எதிர்பார்ப்ப தனக்கு கீழே உள்ளவர் என்னென்ன அப்போ தான் தன்னுடைய பதவியை தக்க வைக்க முடியும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பதவியை தக்க வைப்பதற்காகவும் பாரபட்சம் காட்டுவதற்காகவும் தங்களுடைய பதவி காலத்தை நீடிப்பதற்காக மட்டுமே சில அரசு நிறுவனங்கள் செயல்படுது. நடந்தது பல நிறுவனங்கள், பல ஆட்சேர்ப்புகள். எந்த ஒரு அமைச்சர் வந்து கொடுக்குற பேர்களை வச்சுக்கொண்டு தேவைக்கு அதிகமான ஆட்கள் வச்சு இப்போ தகுதி இல்லாதவர்கள் சேர்க்கப்படுவதா சொல்கிறீங்களா? தகுதி இல்லாதவர்களும் சேர்க்கப்பட்டது உண்டு, மற்ற அளவுக்கு அதிகமாக சேர்க்கப்பட்டது. அளவுக்கு அதிகம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், சில விடயங்களை வரவே எந்த கருத்தில் வந்து நீங்கள் உடன்படுறீங்களோ தெரியவில்லை சிலவிட. அதாவது அரசாங்கம் வந்து பிஸ்னஸ் நடத்துவது அல்ல, அரசாங்கம் வந்து நாட்டைத்தான் நடத்துவாங்க. அரசாங்கம் பிஸ்னஸ் நடத்தக்கூடாது, நாட்டை தான் நடத்த. அப்போ இது வந்து இந்த கொள்கையாண்டு வந்து சும்மா எல்லாத்தையும் அரசாங்கமயப்படுத்தி கூட்டு தாவனங்கள் அதுகள் இரண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து எல்லாத்தையும் அரசாங்கம் அப்புறம் எல்லாம் நட்டத்தில் போச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ தனியார் எடுத்தால் சிலோட வினைத்திறன் அதிகரிக்கும் இல்லையா? கட்டாயம். மற்ற தனியார் என்று சொன்னால் அவர்கள் வந்து எப்பொழுதுமே லாபம் ஈட்டத்தான் அவர்கள் பார்ப்பார்கள், லாபம் ஈட்டுப்பார். அப்போ அவர்கள் லாபம் ஈட்டக்க வந்து அவர்கள் அந்த அங்கே வேலை செய்கின்றவர்கள் சம்பளத்தையும் கூட்டலாம். பட் அவர்கள் இப்போ லாபம் ஈட்டுவது என்று சொல்லி என்ன செய்வார்கள், நல்ல தகுதியானவர், திறமையானவர், அனுபவம் உள்ளவர்களை தொடர்ந்து வச்சிருக்கத்தான் பார்ப்பார்கள். வேலை செய்பவர்களுக்கு அங்கீகாரம், சரியாக வேலை செய்கிறவர்கள், சரியாக வேலை செய்வதற்கு அங்கே. அப்போ அவருடைய சம்பளம் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கி தனியார் துறைகளில் பெரும்பாலும் வேலை நிறுத்தங்கள் இல்லை. அடுத்து இன்றைக்கு ஒரு காலத்தில் இருந்தது என்று சொன்னால் கல்யாணம் செய்கிறேன்றாலும் அரசாங்கத்தில் இருந்தால் தான் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் அப்படி தான் நடந்தது இல்லை, எனக்கு அப்படி என்று இல்லை. ஆனாலும் பொதுவாக அப்படி இருந்தது. ஆனால் இனியொரு காலமும் இப்படியே போனால் சிறுவலை வரும் அரசாங்கத்தில் இருந்தால் கல்யாணம் வராத இடையில வந்தது வெளிநாட்டு மாப்பிள்ளையானது தான் கல்யாணம். அதுவும் கொஞ்சம் குறைஞ்சி. அப்போ இனி வரும் காலத்தில் நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், இப்போ சில நிறுவனங்களை வந்து அரசு நிறுவனங்களை தனியார் என்னுடைய கருத்தில் அதுதான் சரியான வழி. ஆனால் அவ்வாறு தனியார்மயப்படுத்துகிற பொழுது முக்கியமாக இப்போ இருக்கிற வேலையாக்கொண்ட வேலைகளுக்காக மாதிரி மாற்றலாம். அப்படி தான் முன்னைக்கெல்லாம் நடந்தது. முன்னைக்கு அரசு நிறுவனங்கள் இப்படி மாற்றப்படையெல்லாம் அந்த இருக்கின்றவர்களுடைய பதவியில் தான் அவர்கள் வேலையான நிப்பாட்டக்கூடாது. அதே நேரம் அவர்கள் லாபம் ஈட்டுவார்கள். ஏன்னா கட்டாயமாக தனியார்மயப்படுத்திக்க லாபம். இப்போ இன்றைக்கு பெருந்தோட்டத்துறை இன்றைக்கும் அதான் பிரச்சனை. இன்றைக்கு தீர்வாக சொல்லப்படுவது என்னென்னு சொன்னால், லாபம் ஈட்டு என்று லாபம் இல்லைன்னு சொல்கிற இந்த கொம்பனிகள்கிட்ட இருந்து பெருந்தோட்டங்கள் வந்து அரசகாணிகள் தானே. அப்போ மீளப்போகிறோம் உங்களுக்கு லாபம் ஈட்ட முடியலைன்னா பின்னர் என்னத்துக்கு நீங்கள் அதை நடத்தி கொண்டு இருக்கிறீங்க? அரசு நிறுவனங்களில் தனியார் துறையை படுத்தினால் நிறைய வினைத்திறன் இருக்கும், அதே நேரத்தில் லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் மாற்றலாம் அப்படின்னு உங்களோட கருத்துக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். இல்லை நீங்கள் மற்ற நாட்டை விற்கிறீங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இப்படியான கருத்து கூட முன் இப்படித்தானே ராஜ்குமார். பட் நாங்கள் எல்லாரையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி சொல்லி கொண்டு இருக்கிறாது. இப்போ பொதுவாக நான் வந்து எனக்கு மற்றவர்களை திருப்திப்படுத்த வேணுமென்ற கட்டாய தேவையும் இல்லை தான். இப்போ என்னை பொறுத்த மட்டும் நான் எந்த கருத்தை சொல்கிறேன், மற்றவர்களை இருக்கலாம் விடலாம். என்னுடைய கருத்து என்னென்னு சொன்னால், இப்போ அதால் வேறு ஆட்களுக்கு பாதிப்புண்டு இல்லை. பாதிப்பு வராமல் எப்படி செய்வது?
பாதிப்பு வராமல் எப்படி செய்யலாம்னா ஒன்று இப்போ இருக்கிற வேலையாக்கள் வேலையை இழக்கக்கூடாது, அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் எதிர்வரும் காலங்களில் புதுசாக எடுக்க அவர்கள் திறமையை பார்த்து எடுப்பார்கள். திறமையாண்டு வரைக்கும் இந்த பாரபட்சங்கள் பின்கதை வாழவாறது இந்த இதுகளெல்லாம் இராது. ஏன்னு சொன்னால் தனியார் நிறுவனம் என்று சொன்னால் அவர்கள் லாபத்தை தானே முக்கியமாக வச்சு கொண்டு நடத்த போகிறார். அப்போ அவர்கள் தகுதியானவர்களை வச்சிருப்பார்கள், தகமை உள்ளவர்களை வச்சிருப்பார்கள், திறமையானவர்கள் வச்சிருப்பார்கள். இவர்களும் போன பிறகு சிலர் என்னென்னா சில நிறுவனங்களில் புகைக்க இருக்கிற திறமை தகமை எல்லாம் பிறகு இல்லாமல் போகிறதும் இருக்குது. அப்போ அதில் பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை. அது எல்லா இடத்துலையும் தான், நான் தனி ஒரு இடம்னு சொல்லலை பெருமாள். அப்போ இங்கே என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால் அவைகளை தனியார் மயப்படுத்துறதுனா அங்கே வினைத்திறன் கூடும், லாபம் ஈட்டும். வேண்டாம் பல அரசு நிறுவனங்கள் இன்றைக்கு நட்டம் தானே சொல்லி கொண்டிருக்கேன். அப்போ லாபம் ஆனால் நான் கடைசி வரையும் கல்வி மற்றது மருத்துவம் ரெண்டும் இலவசமாக இருக்கும். அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இலவச கல்வி தொடர்ந்து இருக்க வேணும், எல்லாராலையும் காசு கொடுத்து படிக்கலாது கட்டாயம். மற்றது இலவச மருத்துவம் இதை விட மேன்மையானதாக இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லை, இதில் உங்களுக்கு மாற்று கருத்து கட்டாயம். இது ரெண்டும் இலவசமாக இருக்கணும், அடிப்படையானது. மற்ற எல்லாருக்கும் முடியாது. அப்போ இந்த இலவச கல்வி என்றால் இப்போ இலவச கல்வி அண்டைக்கு ஒரு வறுமையான ஒரு பெரிய குடும்பத்து பிள்ளை கூட போய் கல்வியை கற்று ஒரு தகமையானவர் திறமையானவர் வந்து பின்பு தனியார் நிறுவனம் மற்றதில் தான் நான் நீங்கள் உதாரணம் தானே இலவச கல்வி மூலம் பெரிய வந்த ஒரு ஆள். நான் அதை என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே நான் 5% செலவழிக்கலை. அப்போ இந்த இலவச கல்வி என்று வரைக்கும் என்னவென்று சொன்னால் அதில் முக்கியம் நாங்கள் எதுவுமே இலவசம் என்று சொல்லலை. காசு நாங்கள் கட்டையிலேயோடைய எங்கட படிக்கிறதுக்கான காசு இந்த சாதாரண அரசு இல்லை, சாதாரண மக்கள் அவருடைய வரிப்பணத்தில் கட்டினோம். அப்போ இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லுவேன் ஒன்றே என்னென்னா இலவச கல்விக்கு நீங்கள் இப்போ பல்கலைக்கழகங்களுக்கோ இல்லை பாடசாலை போகிறோம் அதை நீங்கள் பயன்படுத்தணும். என்னென்னு சொன்னால் உங்களுக்காக வேறு அந்த கஷ்டப்பட்ட வறிய மக்கள் கூட வெளியே கட்டுறார்கள். அதில் வர்ற நீங்கள் அதை பயன்படுத்தி படித்து நாட்டுக்கு நல்லதாக செய்ய வேணும், சமூகத்துக்கு செய்யணும், உங்களுக்கு நல்லதாக இருக்கணும். அப்போ இங்கே இந்த தனியார் நிறுவனங்கள்னு சொல்லியிருக்க அவர்களுக்கு வரியை போடணும். லாப வரியை போட்டு அந்த வரியை வச்சுக்கொண்டு இந்த பொதுமக்களுக்கு தேவையான இந்த இலவச சுகாதாரம், இலவச மருத்துவம் மற்றது வேறு இதுகளை கொடுக்கலாம். அப்போ அங்கே அது ஒரு மிக முக்கியமான ஒன்று. அப்போ இங்கே தொழிற்சங்கங்கள் தனியார் துறையிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் நான். அப்போ தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு சம்பளத்தை அதில் அதிகரிக்க வேணும்னு சொல்லியிருக்க லாபம் பெற வேணும். லாபம் பெற வேணுமெண்டா அது நட்டத்தில் போதண்டா அது அதுக்குரிய மாற்று வழியை தேட வேணும். இப்போ தொடர்ந்து வச்சுக்கொண்டு அரசாங்க நிறுவனமாக வச்சுக்கொள்ள போகணும் என்று வேணா இந்த கடந்த காலம் இந்த சுதந்திரத்துக்கு பின்னரான அனுபவத்திலிருந்து நாங்கள் இதைத்தான் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பெருந்தோட்டத்துறையை நான் ஏற்கனவே குறிப்பிட்டது. இப்போ இந்த ரயில்வே ஊழியர்கள் போராடும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு சில பொதுமக்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் இதையும் தனியார் மயப்படுத்துங்க பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானும் அதை கூட அன்படுவேன். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஏனென்றால் இது சாத்தியம் இருக்கா? நடைமுறை சிக்கல் பல இருக்கு இல்லையா? இல்லை இப்போ இதை உண்மையில் தொழிற்சங்கங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்னை பொறுத்த மட்டும் இல்லை அதை தனியார் மயப்படுத்துகிற பொழுது இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் வேலையை இழக்கிற நிலைமைக்கு போகக்கூடாது. ஆனால் லாபம் பெறுகிற பொழுது இந்த லாபத்தை என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த தனியார் நிறுவனங்கள் எப்பொழுதுமே என்ன செய்வார்கள் தகமையானவர்களை திறமையானவர்களை எப்போதும் தக்க வைக்கத்தான் பார்ப்பார்கள். ஏன்னா அந்த நிறுவனத்தினுடைய வெற்றி இந்த அனுபவம் உள்ள திறமை உள்ள தகமை உள்ளவர்கள் தான் தங்கியிருக்கு. அப்போ அவர்களுக்கு இந்த சம்பளத்தை இப்போ அரசாங்க நிறுவனமாக இருந்து கொண்டு நட்டம் ஏற்படைக்க கொடுக்கறத விட தனியார் நிறுவனமாக லாபம் ஏற்படைக்க கொடுப்பது மேலதிகமாக இருக்கலாம். அப்போ நான் இந்த நிறுவனம் அந்த நிறுவனம் என்று சொல்லாட்டாலும் அடையாளம் கண்டு அவைகளை என்னுடைய கருத்தில் அது அப்போ சிலர் நினைக்கலாம் இவர் என்ன இவர் சார்பாக அதுக்காக அவர் தொழிற்சங்கம் வச்சிருக்க முடியாதுன்னு இல்லை. இளைஞர் ஆக இந்த 4 வகையான ஆட்கள் தான் தொழிற்சங்கம் வச்சிருக்கிறார். 4 பேரும் சொல்லுங்கள். ஒன்று நீதித்துறையினர், மற்றது பொலிஸ் உத்தியோகத்தர்கள், மற்றது முப்படையினர், மற்றது சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள். இந்த 4 பேரையும் தவிர வேறு எல்லாரும் தொழிற்சங்கம் வச்சிருக்காரு. அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்று பொறுப்பு வாய்ந்த தொழிற்சங்கங்களாக இருக்க வேணும். மற்றது நாட்டுக்கு எது நெல்லம் நாட்டுக்கு இப்போ என்ன சொன்னால் ஒரு அரச நிறுவனங்கள் நட்டத்தில் போய்க்க அது நாட்டுக்கு இன்றைக்கு இந்த வங்குரோத்து நிலை ஏற்பட்டதுக்கு பல காரணங்கள். இப்போ நாங்கள் சொல்லலாது இப்போ இவர் அல்லது அவர் கொள்கைதான் காரணம் என்று சொல்லலை. இது சுதந்திரத்துக்கு பின்னர் விட்ட பிள்ளைகளினுடைய ஒட்டுமொத்த விளைவு தான் நாங்கள் இப்போ அறுவடை செய்கிறாரு. சிறுக சிறுக சேமித்து இப்போ ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய சந்ததி அதால் பாதிக்கப்படுது. உண்மை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருக்கும்போது நிறைய பல்கலைக்கழக மாணவர்கள் இப்போது விரக்தியிட மனநிலைக்கு போயிட்டாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போனால் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 2 அல்லது 3.5 வருஷத்தில் டிகிரியை முடிச்சுட்டு வெளியில் வரணும்.
முடிச்சாலும் வேலை இல்லை. இப்போ வேலை தரக்கூடிய பட்டதாரிகளை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு இல்லையா? நீங்கள் இலவச கல்வி நிச்சயமா அதில் எங்கேயாவது நாங்கள் ஒரு இடத்துல தவறு செய்கிறோமா? இல்லை நிச்சயமாக அது வந்து தனியாக பல்கலைக்கழக கல்வி அண்டியில் பாடசாலை கல்வியிலிருந்தே வர வேணும். ஒன்று வந்து இப்போ என்ன பொறுத்த மட்டும் இப்போ கல்வி முறைமை வந்து எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் அந்த பாடத்திட்டங்களோ பாடங்களோ எப்படி இருக்கணும்னு சொன்னால் நாட்டுக்கும் மற்றது அந்த படிக்கிறவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும். அவர்களுக்கு எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கணும். அப்போ அந்த அதுக்குரிய அறிவை வழங்குவதாக இருக்கணும், அதுக்குரிய ஆற்றல்களை வழங்குவதாக இருக்கணும். இப்போ என்னென்று சொன்னால் இப்படி தானே பட்டம் என்றது எல்லாருக்கும் பெறும். ஆனால் அதுக்காக எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்க மாட்டேன். அந்த பட்டத்தை பயன்படுத்துறதுக்குரிய ஆற்றல் திறமை இருக்கும். உதாரணமாக கிரிக்கெட் விளையாடுறோம்னு வச்சுக்கொள்வோம். இப்போ உங்கள்கிட்டயும் ஒரு கிரிக்கெட் பேட் இருக்குது, என்னிடமும் இருக்குது. சில வேளை நான் எல்லா பக்கத்தாலையும் அடித்து 6 எல்லாம் அடிச்சு கொண்டு இருப்பேன், நானே நீங்கள் தட்டி கொண்டு நிற்பேன். அப்போ எல்லா 2 பேர்ட்டையும் இருக்கிறது ஒரே பேட். சில வேளை என்னை விட சிறந்த பேட் உங்கள்கிட்ட இருக்கலாம். ஆனால் அந்த அப்போ இதுபோல் பட்டம் என்பது அந்த மாணவர்களுக்கு கட்டாயம் இது எல்லாருக்கும் பொறுப்பும் இருக்குது. அதாவது பொருத்தமான கல்வியாக இருக்க வேணும், பொருத்தமான இதாக இருக்க வேணும். சரி சரி, நிச்சயமாக இந்த சில பட்டதாரி மாணவர்களுக்கு திரு சர்வேஸ்வரன் ஐயா சொல்கிற ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னால், நீங்கள் படிங்கள், பட்டம் படிங்கள், பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்குரிய வேலையை தேடி கொடுங்க. அது வரைக்கும் மற்றொரு வேலையை செய்து கொண்டு முக்கியம் அவர்கள் ஏனைய ஆற்றல்களை. இப்போ ஒன்று மொழி மிக முக்கியம். உண்மையாக இலங்கையில் வந்து மொழி பிரச்சனை அதிகமாக இருக்குது. எங்களுக்கு வேலை தேடணும்னு சொன்னாலும், எதுவும் ஒரு பொது இடத்துக்கு போகிறோன்னு சொன்னாலும், அரசு நிறுவனங்களுக்கு போகிறோன்னு சொன்னாலும், மொழி தெரியாவிட்டால் அங்கே ஒரு பாரிய பிரச்சனை. மும்மொழிகள் கட்டாயமாக்கப்பட்டாலும் கூட பிரச்சனை இருக்க தானே செய்யுது. இல்லை உண்மையில இந்த நாங்கள் வேலை வாய்ப்புண்டு வரைக்க நீங்கள் கேட்டது போல் இந்த நிறுவனத்தில் இப்போ உதாரணமாக அரசியலமைப்படுத்தி பாருங்க, அதில் சொல்லுது சிங்களமும் தமிழும் தான் அரசகர்ம மொழியாண்டு. சிங்களமும் தமிழும் தான் அரசகர்ம மொழி. ஆனால் நான் சொல்வது என்னென்னா, தனியார் துறையை பொறுத்த மாட்டில் அரசகர்ம மொழி வந்து ஆங்கிலம். அரசியலமைப்பில் தான் சிங்களமும் தமிழும் பண்ணுறதுக்கு நீங்கள் அரசியலமைப்பை வடிவாக பார்த்துக்கொண்டு கதைச்சு கொண்டிருக்கோ. ஆனால் தனியார் துறை என்று வரைக்கும் இப்போ அரசகர்ம மொழியாக வந்து விட்டது சிங்களமும் தமிழும் அல்ல, ஆங்கிலம். இப்போ ஏலோல் படித்தது பிறகு நிறைய மாணவர் டிகிரி செய்யணும்னு சொன்னாலும் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஆங்கிலத்தில் தான் சிங்களமும் கொஞ்சம் குறைவு, கொஞ்சம் குறைவில். பெரும்பாலான முக்கியமாக இந்த அதாவது இந்த சொல்லுவோம் இந்த தொழிற்சார் உயர் தொழிற்சார் அப்படியான இதுகள் எல்லாமே ஆங்கிலத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ சிங்களத்திலையும் தமிழையும் போதிய அளவுக்கு படிக்கிறதுக்கான புத்தகங்களும் இல்லை, அல்லது கட்டுரைகள் இல்லை. இப்போ உயர்கல்வி என்று வரைக்க சும்மா பாடமாக்கி போட்டுறது இல்லை. உயர்கல்வி அவர்கள் வந்து நிறைய வாசிக்கணும், அதைகளை வச்சு சிந்திக்கணும். அப்போ அதுகளுக்கு எல்லாம் ஆங்கிலத்தில் இப்போ ஆங்கிலம் இல்லாமல் உயர்கல்வி என்றது இல்லையன்ற நிலை வந்துட்டு. பட் சில சொல்லலாம் ரஷ்யாலையுமே அப்படி படிக்கிறது தானே. இப்போ அந்த நாடுகளில் இருக்கிற சனத்தொகையும் அந்த நாடுகளில் உள்ள வசதிகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே சிறிய ஒரு நாட்டில் வச்சுக்கொண்டு உதவி கதைக்கலாம். நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது, நடைமுறையை காய்க்கூடாது. அது அந்த நாடுகளில் அவங்களோட சனத்தொகை, அவங்களோட அபிவிருத்தி, அவங்களோட வளர்ச்சியை வச்சுக்கொண்டு அங்கே படிக்கிறது தானே. அப்போ இங்கே அப்படி நாங்கள் தமிழ்லையோ அல்லது சிங்களத்திலேயோ அதுக்காக நான் இந்த மொழிகளுக்கு எதிரானவன் இல்லை, ஆனால் கட்டாயம் ஆங்கிலம். அப்போ இன்றைக்கு இந்த மாணவர்கள் கூட பல்கலைக்கழக மாணவர்கள் இன்றைக்கு கட்டாயமாக அதாவது இன்றைக்கு தனியார் துறைக்கு போகின்றவர்கள் ஆங்கிலத்தில், மற்ற கணனி, மற்றது ஏனைய ஆற்றல்கள். இன்றைக்கு நிறைய மாணவர்களை பொறுத்த மட்டும் பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அவர்கள் போகிறார்கள், படிக்கிறார்கள், பின்பு வந்து தனியார் கல்வி இதுக்கு போகிறார்கள். பிறகு இந்த ஸ்மார்ட் ஃபோனை உண்டை வச்சுக்கொண்டு அதை நோண்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படியே இருந்தால் அவர்கள் பல ஆற்றல் பெறாது. சில ஒரே விஷயத்துக்குள்ளே புத்தக மூச்சு மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. இப்போ ஏதாவது சிலவளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் இந்த மாடி குடியிருப்புகளில் கொழும்பில் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். சிலவளை அவர்களுக்கும் சிலவளை நான் சொல்வது பிடிக்காமல் இருக்கலாம். நான் போனால் அந்த கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆற்றல்கள் கூட. சிலவளை இந்த மொழியில் சிலவளை படிக்கிறது வசதியில் இல்லாஇருந்தாலும் அது வேறு ஆற்றல்கள் இருக்குது. என்னென்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை முறை அப்படி. இப்போ இங்கே வந்து இருக்கிறவர்கள் வந்து அப்படியான ஆற்றல்களை வளர்வதற்கான சந்தர்ப்பம் அது குறைவு. அப்போ இதுகள் வந்து இன்றைக்கு அவர்களுக்கு கொண்டு உள ரீதியான பிரச்சனைகளும் பெறும். மற்ற அவர்களுக்கு ஒரு இடத்துல போய் அதை கையாள தெரியாமல் இருக்கும் பிரச்சனை எதிர்கொள்ள முடியாது. குடும்ப பொறுப்புகள், மற்றது கல்யாணம் கட்டுறதுக்கு அவர்களுக்கு கொஞ்சம் பயப்படுவார்கள். கல்யாணத்துக்கே பயப்படுவார்கள், அவர்கள் கட்டுறவரும் பயப்படுவார்கள். அப்போ இப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அப்போ ஆனபடியால் கட்டாயம் இந்த பிள்ளைகளை பொறுத்த மட்டும் அறிவு மிக முக்கியம். கடின உழைப்பு, கஷ்டப்பட்டு படியாமல் சுகமாக இன்றைக்கு சிலர் சொல்கிறார்கள் இன்றைக்கு படித்து விட்டு வேலை இல்லையாண்டு. என்னை பொறுத்த மட்டும் அவர்களுடைய அங்கே பிரச்சனை உண்டு. அவர்கள் படிப்பித்தவர்களையும் இருக்கலாம், மற்றது அவர்களையும் இருக்கலாம். அப்போ 2 பேர்லையும் சொல்கிற மாதிரி உண்மையான ஒரு கடினமான உழைப்பாளிக்கு வேலை இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ இன்றைக்கு படிப்பித்தவர்கள்னு சொல்லி
இன்றைக்கு நான் இந்த நிலையில் நீங்களும் ஒரு பேராசிரியர், நான் அதுக்கு நீங்களும் உள்ளடங்குறீங்களா? இந்த நிலையில் நான் இன்றைக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் நான் இன்றைக்கு நன்றி சொல்லக்கூடியதாக எனக்கு 1ஆம் வகுப்பில் இருந்து பல்கலைக்கழக கல்வி வரையும் நான் ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலி. எனக்கு படிப்பித்தவர்கள் எல்லாம் அப்படி படிப்பித்தார்கள். அப்போ ஒன்று எனக்கு கேட்டுக்கொண்ட ஆசிரியர்களுக்கும் இது பொருந்தும். அப்போ இன்றைக்கு ஆரம்ப கல்வியில் சாதாரண நான் ஊரில் உள்ள பாடசாலையில் கூட எனக்கு மிகச்சிறந்த கல்வியை நான் பெற்றேன். மிகச்சிறந்த ஆசிரியர்கள் இருக்கின்ற பொழுது மிகச்சிறந்த இன்றைக்கும் வந்து நான் நன்றியோடு சொல்லுவேன். அவர்களால் தான் அவர்களை பயன்படுத்தாவிட்டால் அது மாணவர்கள் தான் போல. எனவே நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாங்கள் வந்துட்டோம். இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்கின்றது. இந்த அத்தியாவசிய சேவைகள் இருக்குது, அங்கே தொழிற்சங்க போராட்டங்களை அரசால் தடை செய்ய முடியாதா? சுருக்கமாக இது நல்ல ஒரு கேள்வி. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ இலங்கையில் வந்து 79ஆம் ஆண்டில் ஒரு சட்டமாக்கப்பட்டது 1979. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜிஆர்ஜியாவத்தின காலத்தில் அரசியலமைப்புக்கு வந்த திருத்தங்கள் மாத்திரமில்லை, சாதாரண சட்டங்களும் பல வந்தது. இப்போவும் கூட வந்து கொண்டிருக்கு. இப்போ இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம், அந்த சட்டம் வந்து எல்லாம் அந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கு சாதமாக வந்தது. அப்போ இந்த 79 வந்தது அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டம் உண்டு. அது வந்து இந்த அரச நிறுவனங்களுக்கு மாத்திரம்தான் ஏற்புடையது. அதில் வந்து ஒரு அட்டவணை இருக்குது. இவைகள் வந்து அத்தியாவசிய பொது சேவைகளாக பிரகடனப்படுத்தலாம் என்று. இப்போ அதில் வந்து சில சேவைகளுக்கு உதாரணமாக மருத்துவத்துறை, போக்குவரத்து துறை, இப்போ வந்து இந்த போயிறத இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அவர்கள் வந்து போயிறது அதிபர்கள் வேலைக்கு அப்போ இவங்க மருத்துவத்துறை இருக்குது, போக்குவரத்து துறை இருக்குது, எரிபொருள் சம்பந்தமானது, மற்ற மின்சாரம், நீர், மற்றது இப்போ துறைமுகங்களில் வேலை. இந்த தொழிற்சங்களுடைய போராட்டத்தை அரசு தடை செய்யலாமா? அதுக்கான அதிகாரம் இருக்குது. அதுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ இதுகளில் வேலை நிறுத்தத்தில் இருந்தால் ஆனால் ஒன்றும் கல்வி இல்லை, கல்வி சேர்க்க கல்வியை சேர்க்கல. ஏன்னா சில விளையாட்டு நினைச்சிருப்பார்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு படிக்காமல் இருந்தால் என்ன நடக்க போதண்டு. அப்போ இந்த இதுகளில் வேலை நிறுத்தத்துக்கு போனால் ஜனாதிபதி ஒரு வர்த்தமானியில் ஒரு அறிவித்தலை போட்டு ஒரு பந்தி, அதுக்கு அவசர சில நினைக்கிறாங்க அவசர கால நிலைமை, அவசர கால சட்டம் வேறு, இது வேறு, ஒரு பந்தி போதும், பந்தியை போட்டு இதுக்கு பின்னர் அத்தியாவசிய பொது சேவையாக ஆக்கப்பட்டு விட்டாருன்னா அதுக்கு பின்பு அந்த இதில் வேலை நிறுத்தத்துக்கு போனால் அது குற்றம். அதான் இப்போ சில நடந்து கொண்டு இருக்கு. குற்றம் என்றைக்கு அது கிரிமினல் ஆஃபென்ஸ், குற்றவியல் குற்றம், தண்டிக்கலாம். அதை விட அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக பல வேறுபட்ட பிரச்சனைகளை நாங்கள் கதைக்கலாம், அதுக்கான நேரமும் இருக்குது. இருந்தாலும் கூட நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் உள்ளாகப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்றைய தினம் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் கொழும்பு பல்கலைக்கழகத்தினுடைய சட்டப்பீடத்தினுடைய பேராசிரியர் திரு சர்வேஸ்வரன் அவர்கள். இன்ஃபார்மல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பேசப்படாத பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியில் பேசி மீட்கார். நன்றி, சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நன்றி. மற்றொரு இன்ஃபார்மல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுவது எஸ்.எம்.ஆர். ராஜ்குமார். நன்றி, வணக்கம்.